ஜெர்மனிக்கு எதிரான ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி அரையிறுதிப் போட்டியில் இந்தியா தோல்வியடைந்தது. சென்னையில் நடைபெற்ற போட்டியில் 5-1 என்ற கணக்கில் ஜெர்மனி வெற்றி பெற்றது. நாடு முழுவதும் 1650 விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளதாக இண்டிகோ தலைமை நிர்வாக அதிகாரி பீட்டர் எல்பஸ் தெரிவித்துள்ளார். வரும் 14ஆம் தேதிக்குள் சுமார் 75% விமானங்கள் வழக்கம்போல் இயங்கும் எனவும் படிப்படியாக இயல்பு நிலை விரைவில் திரும்பும் என்றும் கூறியுள்ளார். விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் பயணிகளுக்கு 610 கோடி ரூபாய் டிக்கெட் கட்டணத்தை இண்டிகோ நிறுவனம் திருப்பியளித்துள்ளது. விமான நிலையங்களில் சிக்கிய 3000 லக்கேஜுகள் திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தில் 6.40 கோடி SIR படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுவரை 99% படிவங்கள் டிஜிட்டல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புலியூர்கண்டிகை கிராமத்தில் மழை நின்றும் 3 நாட்களுக்கு மேலாக குடியிருப்புகளை சூழ்ந்து நிற்கும் வெள்ளத்தால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி உள்ளனர். இதனால் கழிவுநீர் கலந்த நீரை பருகும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். குடிய தண்ணி இந்த கலர்ல தான் வருது. இது எப்பவுமே நடவடிக்கை தான் நல்லா இருக்கும். இந்த இடத்துல இவ்வளவு தண்ணி இருக்கிறதுனால இந்த கலர்ல தான் வருது தண்ணி. எப்படி குடிக்கிறது? இது குடிக்கிறதுனால ஜுரம்லாம் வருது எல்லாருக்கும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.